நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒளிபரப்பான உலக சுற்றுச்சூழல் தினம் குறித்த தகவலை இந்த பதிவில் கேட்கலாம். நாம் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை இந்த பூமி நம்மை வளர்த்து நம்மை வளர்ச்சிக்குரிய நபராக ஆக்குகிறது. இயற்கை ஊட்டமளிக்கிறது, அன்பு செலுத்துகிறது, அரவணைக்கிறது. நாம் வாழ்வதற்கும் நமது நல்வாழ்விற்கும் தேவையான அனைத்து வளங்களையும் அது நமக்கு வழங்குகிறது. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு இயற்கை நமக்கு எல்லாவற்றிலும் சிறந்ததை வழங்க சரியானது. ஆனால் மனிதர்களாகிய நாம் இயற்கையை மாசுபடுத்தி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் காலநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல், காடுகள் அழிப்பு மற்றும் பல்லுயிர் இழப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1972 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் மனித சுற்றுச்சூழல் மாநாடு ஸ்வீடனில் நடைபெற்றது. இந்த நாளை கௌரவிக்கும் வகையில் 1973 ஆண்டில் உலகம் தனது முதல் உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடியது. அப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பூமியில் அதிக மரங்கள் இருந்தால் பெரும்பாலான சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். மனிதர்கள் மரங்களை வெட்டி காடுகளை அழித்துள்ளனர். ஆனால் சிறிய முயற்சியால் நாம் அதை மாற்ற முடியும். நம் வீட்டின் கொல்லைப்புறத்தில் அதிக மரக்கன்றுகளை நடலாம். ஒவ்வொரு நபரும் அதிக மரங்களை நடத் தொடங்கினால் நமக்கு ஒரு பசுமையான பூமி கிடைத்துவிடும். மறுபயன்பாடு, பிளாஸ்டிக்கை குறைத்தல் மற்றும் மறுசுழற்சி, இந்த மூன்றும் பூமியை காப்பாற்ற முடியும். நாம் நன்றாக சுவாசிக்கவும் சிறப்பாக வாழவும் சிறப்பாக இருக்கவும் இது உதவுகிறது. பொருட்களை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலமும் மறுசுழற்சி செய்து பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமும் நம் அன்றாட வாழ்க்கையில் கழிவு உற்பத்தியின் அளவை குறைக்கிறோம். இது நாம் வாழவும் செழிக்கவும் சிறந்த சூழலை பெற உதவுகிறதாம். நீர் ஒரு முக்கியமான வளமாகும். அதை சேமிப்பதன் மூலம் கிரகத்தை நீர் நெருக்கடியில் இருந்து காப்பாற்ற முடியும். குறுகிய மழை நீரை பாதுகாப்பதன் மூலமும் வீணாகும் குடிநீர் குழாயை மூடி வைப்பதன் மூலமும் ஒழுகும் குழாய்களை சரி செய்வதன் மூலமும் சிக்கனமான நீர் உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலமும் நாம் நீரை சேமிக்க முடியும். காற்று மற்றும் ஒலி மாசுபாட்டை அதிகரிக்கும் போக்குவரத்து முறைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற நிலையிலான போக்குவரத்து முறைகளுக்கு மாற்றிக்கொள்ளலாம். குறைந்த தூரத்திற்கு நாம் மிதிவண்டிகளை பயன்படுத்தலாம். வழக்கமான வாகனங்களுக்கு பதிலாக மின்சார வாகனங்களை பயன்படுத்தலாம். நம்மை சுற்றி இருக்கும் இடத்தை சுத்தம் செய்து சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நாம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழலாம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.